மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் ஒரு நடிகையை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணாங்க. காவல்துறை கைது பண்ணி வெளியே விட்டுட்டாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை மையமாக வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் சும்மா வீரவசனம் பேசியிருந்தார். அந்த மாதிரி வீரவசனம்லாம் பேசி முடித்த பிறகு நீங்கள் எதுக்காக காவேரி விவகாரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே திரு விஜய் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளை சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை வச்சு ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த கூட்டத்துக்கு எதிர்கட்சியை சேர்ந்த யாருமே வரல. ஆனால் அவங்க தான் என்ன கேட்குறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. திரு விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டாரு. அவர் ஒரு கூட்டம் போட்டால் அந்த கூட்டத்துக்கு அனைத்து கட்சிகளை சேர்ந்த, அதாவது அனைத்து எதிர்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் வந்து கலந்துக்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் முன்வைக்கிற கோரிக்கையை திரு விஜய் அவர்கள் ஏற்றுக்க மாட்டாரு. திரு விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டால் அதை எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி எதுக்கு அவங்க கேட்குறத திரு விஜய் அவர்கள் பண்ண மாட்டாருன்னு தெரியல. திரு விஜய் அவர்கள் பண்ணுறதுக்கு ஏன் எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு புரியலன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் எந்த பக்கம் திரும்பினாலும் எண்ணற்ற கேள்விகள் இருக்க தான் செய்யுது.